கிறிஸ்து சொல்லுகிற ஞானஸ்தானம் ஜலத்திலிருந்து அவர் கரையேறின உடனே வசனம் எவ்வளவு தெளிவா சொல்லுது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஜலம் தண்ணி ஒன்று வேண்டும். நாம் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்றால் ஒரு தொட்டி வேண்டும், ஒரு குளம் வேண்டும். அந்த குளத்துக்குள் நாம் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்று கர்த்தர் இந்த நாட்களில் சொல்லுகிறார். யாராவது தெளிப்பு ஞானஸ்தானமோ இன்னும் பிற ஞானஸ்தானங்கள் யாராவது எடுத்திருப்பீர்கள் என்றால், குழந்தை ஞானஸ்தானம் எடுத்திருப்பீர்கள் என்றால், இந்த நாட்கள் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த ஞானஸ்தானம் செல்லாது. நீங்கள் உடனடியாக மூழ்கு ஞானஸ்தானம் எடுங்க. மூழ்கி ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளாதனா நீங்க பரலோகத்துக்குள்ள போக முடியாது என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஒருவன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கவே முடியாது என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஜலத்தினால் மூழ்கி ஞானஸ்தானம் பெறணும். ஆவியினால் என்றால் பரிசுத்த ஆவியினால் நாம் ஆட்கொள்ளப்பட வேண்டும். இந்த இரண்டு காரியங்கள் இல்லை என்றால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கவே முடியாது